தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த இந்திய எதிர்ப்பு போர் என்பது இன்னைக்கு நேற்று வந்தது அல்ல. இது தொடர்ந்த காலமாக எப்பொழுதிருந்தோ, இன்னும் கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலேயே 1937-38 இங்கே 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகளில் இந்தி கட்டாய பாடமாக படிக்க வேண்டும். அதில் தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் என்ற சட்டத்தை கூட கொண்டு வந்தார்கள். அப்பொழுதே 1938 மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அதிலே பல தலைவர்கள் அதை எதிர்த்து பெரியாரிலிருந்து, அண்ணாவிலிருந்து, அது போன்ற பல புலவர்கள், எவ்வளவோ பேர், நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலையடிகள், அதுபோல் உமாமகேஸ்வரன் சென்னை, பேரறிஞர் அண்ணா, கியாபி விஸ்வநாதன், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அன்னை மீனாம்பாள், அதே போல் பலர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயது, 1938, அந்த 38 14 வயதிலே திருவாரூரிலே படித்து கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு போராட்டத்தையே நடத்தி, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்ப்பரணி பாடிய தலைவர்தான் கலைஞர் அவர்கள். ஆகவே இது முதல் போர், அப்பொழுது நடைபெற்ற முதலாம் கட்ட போர். 1938 ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கிற பொழுதே நடைபெற்ற முதலாவது இந்தி போர். அதுபோல் இரண்டாவது கட்டமாகவும் ஒரு பெரிய நிகழ்வு நடைபெற்றது. இரண்டாவது கட்டமாக ஓமந்தூரார் இருக்கிற பொழுது அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சென்னை மாகாணத்தில் உள்ள பள்ளிகளில் இந்தி புகுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் ஒரு போராட்டம் வெடித்து அதற்கு பிறகு அதுவும் மாற்றிக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது கட்டமாக ஒரு 1960 ஏப்ரல் முதல் வாரத்தில் அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர் என்ன பண்ணார், இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழின்னு சொன்னார். அப்பொழுது கலைஞர், அண்ணா உட்பட எல்லோரும் அதை எதிர்த்தார்கள். அப்போ இந்த ஆட்சி மொழிங்கிறது ஒரே மொழி இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் இந்தியாவிலே இருக்கிற நடக்கிறது அப்படிங்கிறது 5வது போர் அப்படி சொல்லலாமா? ஆமாம், கிட்டத்தட்ட மொழிக்காக நடக்கக்கூடிய 5வது. ஆமாம் 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 1960களிலேயே இன்னும் பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்களே. ஏங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. வரலாறு திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போ இந்திய புகுத்து நினைத்தாலும் அதற்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது.